அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த இறையன் பையா எழுதிய தோன்றியது என் சிந்தைக்குங்கிறதுல குறும்படம் அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய தகவல்கள், நல்ல பயனுள்ள தகவல்கள் இந்த சேனல் மூலம் நான் அனைவருக்கும் தருகிறேன். பார்த்து பயன்பெறுக. இதோ பெண்களை அடக்குமுறைக்கு ஆளாக்கிற ஆண்கள் இன்னமும் இருக்கிற உழைக்கும் சமுதாயத்தில் குடிப்பதற்காக பணம் கேட்டும் குடித்துவிட்டு வந்து வடித்து நொறுக்குகிற கணவன்மார்கள் அதிகம். அதே நிலை சமூகத்திற்கு மிகவும் நாகரிகமாக நடந்து கொள்வோர் மத்தியிலும் இருப்பதை சில இடங்களில் பார்க்க முடியும். மீராஸ் என்கிற சௌரப்தா கூறிய இந்தி குறும்படம். திருமணமான பெண்ணின் தாய் இன்னமும் கணவனுக்கு நடுங்கும் மனம் மகளை புகுந்த வீட்டில் முதல் முறையாக பார்க்க செல்ல வேண்டும். வாடகை ஊர்தி எப்போது வரும் என ஏக்கத்தோடு காத்திருக்கிறாள். வந்ததும் கணவனுடன் சென்று வண்டி வந்து விட்டது என்று ஆர்வமாக சொல்கிறான். அவனும் அசையாமல் அமர்ந்திருக்கிறான். மீண்டும் சொன்னபோது எரிந்து விடுகிற பார்வை ஏறினான். அவன் ஒரு முறை சொன்னால் போதாதா என்கிறான். கணவனோடு பயணம் இருந்தாலும் ஒடுங்கி பயணியாளை போல பயணிக்கிறார். மகள் வீட்டில் நுழைந்ததும் அவளை காணாமல் கண்கள் தேடுகின்றன. மருமகன் சாவகாசமாக அமர்ந்திருக்கிறான். மனைவி உள்ளே இருப்பதாக சொல்கிறான். மகளை பார்க்க அனுமதி கோரி கணவனை பார்க்கலாம். அவன் தலையாட்டுகிறான். உள்ளே சென்றவளுக்கு அதிர்ச்சி. மகள் ஓங்கி உள்ளே அறையில் அள்ளும் சத்தம். அவளுக்கு தன்னுடைய ஞாபகங்கள் வந்தன. கணவருடன் அடிவாங்கிப்பட்ட விசைகள். மகள் இருந்தால் வெளியே செல்ல முடியாத நிலை. கன்னத்தில் விழுந்த காயத்தை பெண் பவுடரால் மறைத்து கொண்ட அனுபவங்கள். அழுது முடிந்த மகள் வெளியே வருகிறாள். தாயை பார்த்து தழும்பை மறைக்க முகப்பூச்சி எடுக்கும்போது தாய் கைகளை பிடித்து தடுக்கிறாள். அவள் பட்ட அடி அனைவருக்கு தெரியட்டும் என்கிற எண்ணத்தோடு படம் முடிகிறது. படம் முடிந்த பிறகும் அது குறித்த நினைவுகள் தொடர்வதே நல்ல படம். அந்த மாதிரி இந்த பெண்களுக்கு இழைக்கப்படும் அந்த அநீதிகள், அதே மாதிரி கொடுமைகள் இது இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதை நாம் கட்டாயமாக சரி செய்ய வேண்டும். பெண் சுதந்திரம் வேறு, பெண் அடக்குமுறை வேறு. இரண்டையும் நன்கு புரிந்து கொண்டு பெண்கள் நல்ல மகிழ்ச்சியாகவும் மனநிறைவுடனும் பாதுகாப்பாகவும் இருப்பதே மிக மிக முக்கியம். அப்படிப்பட்ட வீடு, நாடு மட்டும்தான் மிகச்சிறந்து விளங்கும் என்று கூறி இந்த குறும்படம் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று கூறினேன். நன்றி.